டிராகன் திரைப்படத்தால் டான் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் பிளாக் பஸ்டர் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் டிராகன் திரைப்படத்தால் ஒரு படம் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. என்ன படம் சொல்லி தெரிய வேண்டாம் என்கிற அளவுக்கு டிராகன் ட்ரெய்லர் வெளியான பொழுதே ரசிகர்கள் சிவகார்த்திகேயனின் டான் படம் போல் இருக்கிறதே என ஆரம்பித்து விட்டனர். படக்குழுவிற்கு முதல் நெகட்டிவ் இதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். டான் படத்தில் சிவகார்த்திகேயன் கல்லூரியில் ஒழுங்காக படிக்காமல் பின் இயக்குனராகி படித்த கல்லூரிக்கே சிறப்பு விருந்தினராக செல்வதுடன் படம் முடிவுடை. இப்படம் வெளியான பொழுது எதிர்மறை விமர்சனங்கள் குவிந்தாலும் நகைச்சுவை காட்சிகள் கை கொடுக்க படம் ரூபாய் 100 கோடிக்கும் மேல் வசூலித்து ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் ரசிகர்களுக்கு என்னமோ இது கிரிஞ்ச் படமாகவே தோற்றமளித்திருக்கிறது. பிரதீப்பின் வசனங்கள் ட்ரெய்லர் காட்சிகள் டான் போல இருந்ததால் சமூக வலைதளங்களில் நேர்காணல்களில் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து எதிர்கொண்ட கிண்டல் கேள்வி இது டான் 2ஆம் பாகமா என்றுதான். பல மாதங்கள் காத்திருந்து ஒரு படத்தை இயக்கி முடித்து வெளியீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது படத்தின் இயக்குனரிடம் இது அந்த படம் மாதிரி தெரிகிறதே என்றால் தாங்க முடியுமா? டிராகன் ஹிட் அடித்ததும் அஸ்வத் ஆரம்பித்து விட்டார். படக்குழு எங்கெல்லாம் திரையரங்க விசிட் அடிக்கிறார்களோ அங்கெல்லாம் இது டான் 2 இல்லை டிராகன் என கத்தி கொண்டிருக்கிறார். நான் சிவனேன்னு தாண்டா இருந்தேன் என்பது போல் இப்பொழுது டான் படம் சமூக வலைதளங்களில் அடிவாங்க ஆரம்பித்து விட்டது. இதனால் சிவகார்த்திகேயனுக்கு துளி பாதிப்பும் இல்லை. டான் 2 இல்லை என்பதற்காக டிராகன் வசூலில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதும் இல்லை. ஆனால் டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்திக்கு தான் சிக்கல். டான் முடிந்ததும் ரஜினியை வைத்து படம் இயக்க சிபிக்கு வாய்ப்பு கிடைத்தது. கதை பிரச்சனையால் அப்படம் கைவிட்டு போக நானியிடம் கதை சொன்னார். நானிக்கு சில படங்கள் ஹிட் ஆனதும் மெல்ல பின்வாங்கினார். என்ன செய்வது என தடுமாறியவருக்கு தன் 24வது படத்தை இயக்க சிவகார்த்திகேயன் மீண்டும் வாய்ப்பளித்திருந்தார். ஆனால் அமரன் ஹிட் அடிக்க எஸ்கே தன்னுடைய இடத்தை பலமாக சுதா கொங்காரா படத்தில் இணைந்தார். இப்பொழுது சிபி சிவகார்த்திகேயன் படம் டிராப் என்கிறார்கள். அண்மை நிலைவரப்படி மீண்டும் நானி படத்தை இயக்க சிபி ஒப்பந்தம் ஆகி இருப்பதாக கூறப்படுகிறது.